வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வாழ்க்கை மலர்களில் இன்றைய தலைப்பு 6வது அறிவு என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலில் சிந்தனையை காண்போம். 6வது அறிவு. தெய்வமே நானாகவும் இருக்கிறது என்பதை அறிவதே 6வது அறிவின் நோக்கம். 5ஆம் அறிவுக்கு அப்பால் அறிவு இறைநிலை நோக்கி எழுகிறது. அதன் வேகத்தை தடுத்து அதன் நோக்கத்தை திருப்பி புலனுணர்ச்சியில் விடுபடும் பொழுதுதான் முரண்பாடுகள் விளைகின்றன. இன்றைய உலகத்தின் சிக்கல்கள், குழப்பங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் அறிவிற்கு தன் லட்சிய பூர்த்தி கிடைக்காத நிலைதான். அந்த வேகம் புலனுணர்வில் செயல்படும் பொழுது துன்பங்களின் அளவும் எண்ணிக்கையும் மிகுகின்றன. 6வது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. வேலை முடிந்து பரிணாமம் பூர்த்தி அடைகிறது. பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் பரிணாமத்தின் நோக்கம். அந்நோக்கம் நிறைவேறும் வரை மனிதர்களுக்கு அமைதி இல்லை. அத்தகு மனிதர்களை கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் அமைதி இல்லை. கடலில் இருந்த நீர் கடலுக்கு திரும்பி போய் சேரும் வரை நீருக்கு அமைதி இல்லை. இடையில் மேகமாக இருக்கிறது, மழையாக, அருவியாக, ஆறாக, நதியாக இருக்கிறது. ஆனால் கடலை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. கடலை அடைந்தால்தான் அதற்கு ஓய்வும் அமைதியும். அப்படி பிரம்மமே அணுவாகி, பஞ்சபூதமாகி, ஜீவனாகி, மனிதனாகி இருக்கிறது. இவையெல்லாம் இடைநிலைதான். இனி மனிதனின் 6வது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன்னிலையைத்தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது. உடல் தோற்றமாக இருக்கிறது, உயிர் ஆற்றலாக இருக்கிறது, மனம் உணர்வாக இருக்கிறது. மனம் நான் என்றாலோ மனம் என்று ஒன்று தனியாக இல்லையே. உயிர்தானே மனம் என மறுபெயர் பெற்றிருக்கிறது. உயிரோ அணுக்கூட்டம், அணுவோ பிரம்மத்தின் இயக்க நிலை. எனவே நாம் பிரம்மம் என்பது தெளிவாகிறது என்று அருட்தந்தை அவர்கள் மனிதனே பிரம்மம் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைநிலைதான் நானாக வந்திருக்கிறேன் என்ற உயர்ந்த உண்மையை நாம் உணரும் பொழுது நாம் நிறைவடைகிறோம், அமைதி அடைகிறோம் என்று கூறுகிறார். நாம ஒரு சுற்றுலா போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளிநாடு போறோம். ஒரு 10-15 நாள் நம்முடைய நாட்டை விட, வீட்டை விட அத்துணை வசதிகள் நிறைந்த ஒரு விடுதியில தங்கியிருப்போம். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், 7 நட்சத்திர ஹோட்டல், அப்புறம் அங்க இருக்கும் வசதிகள், அவ்வளவு வசதிகள் இருக்கும். அத்தனை வகை வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும். வெளிநாடுகளில் சுற்றுவதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள், பல்வேறு இயற்கை காட்சிகள், அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சுற்றுலா முடிந்து நம்ம வீட்டுக்கு வந்து வீடுல படுக்கும் பொழுது நமக்கு தரும் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி இப்ப தோணும். நமக்கு எங்கே எவ்வளவு வசதியோடு நாம் சென்றிருந்தாலும் நம்முடைய வீட்டில் வந்து நம்ம படுக்கும் பொழுதுதான் அந்த ஆழ்ந்த அமைதியான ஒரு தூக்கம், ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கிறது. அதை போல நாம் இறைநிலையில் இருந்துதான் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் மீண்டும் இறைநிலையை உணரும் பொழுது, அதை அடையும் பொழுதுதான் அந்த அமைதி நமக்கு மீண்டும், அந்த நிம்மதி, நிறைவு என்பது நமக்கு கிட்டும். அதுவரையில் நாம் வாழ்வில் என்னென்ன செய்து கொண்டிருந்தாலும் அது அமைதியற்றே அலைந்து கொண்டிருக்கும் என்பதைதான் அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உடல் வந்து நமக்கு ஒரு உருவமாக தோற்றம் அளிக்கிறது. அதில் உயிர் வந்து அந்த உடலுக்கான ஆற்றலாக இருக்கிறது. மனம்தான் அது உணர்வாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற இந்த நிலையில் நாம் 6வது அறிவின் பலனை கொண்டு நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை உணர்ந்து அதை நாம் அடைந்துவதற்கான அறிவின் முழு திறனை பயன்படுத்தி இறைநிலையை உணர்வதுதான் நாம் பிரம்மம் என்ற தெளிவினை அருட்தந்தை அவர்கள் டிசம்பர் 16 ஆகிய இன்று 6வது அறிவு என்ற தலைப்பில் வழங்கியிருப்பார்கள். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறது. நன்றியுடன் மாலதி சுப்பிரமணியன். வாழ்க வளமுடன்.